ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இவே பில்னு சொல்லும் போது இவே பில்லை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அப்டேட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவே பில் வாட் இஸ் இவே பில்னு சொல்லும் போது நமக்கு தெரிய வேண்டிய மெயின் அப்ஜெக்டிவ் என்னது? whenever there is a movement of goods, ஒரு மெட்டீரியலை கூட்ஸை ஒரு லொக்கேஷன்ல இருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கண்டிப்பா என்ன பண்ணணும்? இவே பில் ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, ஒரு லொக்கேஷன்ல இருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா எஸ். பட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, there is some எக்ஸப்ஷன் கேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன்? சப்போஸ் இஃப் யுவர் மெட்டீரியல் வேல்யூ, அதாவது நீங்க அனுப்பக்கூடிய மெட்டீரியலுக்கான இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, அந்த இன்வாய்ஸ் வேல்யூ லெஸ் தென் 50,000 இருக்குனாக்கா எஸ், இவே பில் இஸ் நாட் கம்பல்சரி. நாட் கம்பல்சரி, பட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னாக்கா வி கேன் ப்ரிப்பேர் த இவே பில். இதே இப்போ இதுதான் வந்து ஜிஎஸ்டியில கொடுத்திருந்த ரூல். இந்த ரூல் எப்போ அப்ளிகபிள் ஆகும்னாக்கா, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னாக்கா எஸ், லெஸ் தென் 50,000 இட் இஸ் நாட் கம்பல்சரி. 50,000 ஆர் மோர் தென் 50,000 இட் இஸ் கம்பல்சரி. இது வந்து ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட் மூவ் பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த 50,000 என்னன்னாக்கா இன்வாய்ஸ் வேல்யூ, நம்ம ஸ்டாக்கோட வேல்யூ கிடையாது, இன்வாய்ஸ் வேல்யூ. இன்வாய்ஸ் வேல்யூன்னு என்னது? ஸ்டாக்கோட வேல்யூ பிளஸ் ஜிஎஸ்டி வேல்யூஸ் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த இன்வாய்ஸ் வேல்யூ. ஓகேவா? ஓகே சார். சார் இப்போ சப்போஸ் நம்ம ஒரே ஸ்டேட்டுக்குள்ளேயே நாங்கள் மெட்டீரியல் மூவ் பண்றோம்னாக்கா, வித்தின் தமிழ்நாடு நம்ம வந்து மெட்டீரியல் மூவ் பண்ண போறோம்னாக்கா அப் டு 1 lakh வரைக்கும் இட் இஸ் ஆப்ஷனல். அப் டு 1 lakh வரைக்கும் இட் இஸ் ஆப்ஷனல். ஸோ 1 lakh அண்ட் அபவ் போகும்போது கம்பல்சரியா வந்து இவே பில் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ வித்தின் த ஸ்டேட்டா இருந்தாக்கா அப் டு 1 lakh இட் இஸ் ஆப்ஷனல். இதே நீங்க அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்ப போறீங்கன்னாக்கா அப் டு 50,000 வந்து இட் இஸ் ஆப்ஷனல். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? இவே பில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியே ஆகணும். ஓகே, இந்த இவே பில் ஜென்ரேட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய டீடைல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜிஎஸ்டிஎன் நம்பர். சார் நாங்கள் டிரான்ஸ்போர்ட்ல அனுப்புகிறோம், டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பும் போது எங்களோட டிரான்ஸ்போர்ட்டருக்கு ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எப்படி அதை மென்ஷன் பண்றதுனாக்கா, இப்போ நீங்க ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் மூலயமா அனுப்புறீங்க, டிரான்ஸ்போர்ட்டரோட ஜிஎஸ்டி நம்பரை நீங்க கொடுக்கணும்னாக்கா அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஜிஎஸ்டியில ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும்தான் அவர்கிட்ட வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். சப்போஸ் அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஜிஎஸ்டியில ரெஜிஸ்டர் பண்ணலைனாக்கா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த டிரான்ஸ்போர்ட்டரை இவே பில் போர்ட்டல்ல போயிட்டு டிரான்ஸ்போர்ட்டர்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணாக்கா அந்த டிரான்ஸ்போர்ட்டரோட பேன் நம்பரை பேஸ் பண்ணி ஒரு நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா டிரான்ஸ் இன் நம்பர்னு சொல்றோம். எஸ், அந்த டிரான்ஸ் இன் நம்பரை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? தே கேன் ஏபிள் டு ஜென்ரேட். ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம ரெகுலரா என்ன பண்ண முடியும்னாக்கா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா டிரான்சிங் நம்பர்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேன் நம்பர் மட்டும் போதுமானாக்கா எஸ், பேன் நம்பரை வச்சு இவே பில் போர்ட்டல்ல அவர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இவே பில் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போதே அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? டிரான்சிங் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். சரி, அடுத்த கொரி. சார் நாங்கள் இப்போ மெட்டீரியலுக்கு இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், அதை ஒரே வண்டியில லோட் பண்ண ட்ரை பண்றோம், ஒரே வண்டியில எங்களால லோட் பண்ண முடியல. ஸோ த மெட்டீரியல் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் இன் மல்டிபிள் வெஹிக்கிள்ஸ். சார் 2 வண்டியில ஏற்றிருக்கோம், 3 வண்டியில ஏற்றிருக்கோம் போது ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கண்டிஷன் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் சிங்கிள் வெஹிக்கிள் நம்மளால இவே பில்ல ஜென்ரேட் பண்ண முடியுமா? அதாவது இன்வாய்ஸ் வந்து ஒரே ஒரு இன்வாய்ஸ் தான் இருக்கு, பட் வெஹிக்கிள் வந்து மல்டிபிள் வெஹிக்கிளா இருக்கு, ஜென்ரேட் பண்ண முடியுமானாக்கா ஃப்ரம் டேலி இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ இதுக்கு எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க எந்தெந்த வண்டியில என்னென்ன மெட்டீரியல் ஏற்றிருக்கீங்களோ ஒவ்வொரு வெஹிக்கிள்க்கும் தனித்தனியா டெலிவரி சலான் ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது டெலிவரி நோட்டை ப்ரிப்பேர் பண்ணி தனித்தனியா இவே பில்ல ஜென்ரேட் பண்ணிட்டு வி கேன் ரைஸ் சிங்கிள் இன்வாய்ஸ். இன்வாய்ஸ் மட்டும் ரைஸ் பண்ணும்போது 3 டெலிவரி நோட்டுக்கும் சேர்த்து நம்ம ஒரே இன்வாய்ஸா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மல்டிபிள் வெஹிக்கிள்ஸ்ல நம்ம லோட் பண்ற மாதிரி இருந்தா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர். ஸோ இது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த
லிங்க்ல வந்து இருக்கு. இவே பில்ல போயிட்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா எஸ் இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இதுல வந்து அப்டேட் ஆயிடும். நான் இப்போ வந்து இவே பில் ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, இவே பில் ஜென்ரேட் பண்ணணும்னாக்கா எனக்கு பேசிக்கா என்ன டீடைல் தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன டீடைல்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளான டீடைல். எஸ், ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? டாலி பிரைம் சாஃப்ட்வேர் வித் வேலிட் டீடைல்ஸோட நமக்கு வேணும். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஆன்லைன் டீடைல் ஆன்லைன்ல நம்ம டாலி பிரைம்ல இருந்து ஜென்ரேட் பண்ணணும்னா என்னென்ன டீடைல்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட், ஆஸ் எ கம்பெனி நம்ம இவே பில் போர்ட்டல்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். கரெக்டா? எஸ், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இவே பில் போர்ட்டல்ல லாகின் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்பின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஏபிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு. அதுல ஜிஎஸ்பின்னு செலக்ட் பண்ணிட்டு டாலி இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு செலக்ட் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டாவே இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நம்ம டாலில இருந்து என்ன பண்ண முடியும்? எஸ், வி கேன் ஏபிள் டு ஜென்ரேட் த டீடைல். ஓகேவா? ஸோ இவே பில்ல வந்து டாலி பிரைம்ல இருந்து ஜென்ரேட் பண்ணோம்னாக்கா நம்ம பேசிக்கா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா எஸ், வி ஹவ் டு ஜென்ரேட் த டீடைல்ஸ். ஸோ இந்த டீடைலை வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும்னாக்கா நம்ம ஜென்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ அதை எங்க போய் ஜென்ரேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இவே பில் போர்ட்டல்ல தான் நம்ம போய் அதை ஜென்ரேட் பண்ண போறோம். ஸோ இவே பில் போர்ட்டல்ல என்ன பண்ணலாம்? ஃபார் ஜிஎஸ்பின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஜிஎஸ்பி ஆப்ஷன்ல போயிட்டு டாலி இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு செலக்ட் பண்ணிட்டு நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர். ஸோ இதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாக்கா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? எஸ், வி கேன் ஏபிள் டு யூஸ் தட் சேம். ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர். இப்போ நம்ம டாலிலேருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ டாலிலேருந்து ஜென்ரேட் பண்ணோம்னாக்கா எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுனாக்கா எஸ், நம்ம ஒன்று டெலிவரி நோட் ப்ரிப்பேர் பண்ணுறோமா? எஸ், டெலிவரி நோட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது டெலிவரி நோட்டுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? எஸ், வி கேன் ஏபிள் டு ஜென்ரேட். ஸோ அதை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸ் இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னாக்கா எஸ், அந்த சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம என்ன பண்ணலாம்? எஸ், வி கேன் ஏபிள் டு ஜென்ரேட். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன யூசேஜ் இருக்கோ டெலிவரி நோட்னாக்கா டெலிவரி நோட்லேருந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். சேல்ஸ் இன்வாய்ஸ்னாக்கா சேல்ஸ் இன்வாய்ஸ்லேருந்து நம்மளால ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி நம்ம இவே பில்லை ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்ம டாலிலேருந்து வெளியில மூவ் பண்ணி போர்ட்டலுக்கெல்லாம் போகணுன்ற அவசியம் கிடையாது. டைரக்டாவே நம்ம டாலி பிரைம்ல இருந்து என்ன பண்ண முடியும்? எஸ், வி கேன் ஏபிள் டு ஜென்ரேட். டைரக்டாவே வந்து நம்ம டாலி பிரைம்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம்னாக்கா ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ், வி ஆர் கோயிங் டு ஜென்ரேட் இவே பில் ஃபார் த ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ். ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கு வந்து ஒரு இவே பில்லை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம். ஸோ இது ஜென்ரேட் பண்ணும்போது இந்த 5.1ல என்ன ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்க கிலோமீட்டர் வந்து என்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நோ நீட் டு என்டர் த கிலோமீட்டர். இந்த டாலி வில் ஆட்டோமேட்டிக்லி கால்குலேட் த கிலோமீட்டர் அண்ட் இட் வில் அப்டேட் இன் த டாலி பிரைம் ஆல்சோ இன் த போர்ட்டல். ஸோ கிலோமீட்டர் என்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கிலோமீட்டர் என்ன ஆகும்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போர்ட்டல்ல இருந்து ஜென்ரேட் பண்ணி இவே பில்லும் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆன கிலோமீட்டர் வந்து நம்ம டாலிலையும் வந்து நமக்கு அப்டேட் ஆகிடும். ஓகேவா? எஸ், நான் இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றேன். வவுச்சர். எஸ், கம்பெனி நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன், பார்ட்டி நேம், சேல்ஸ், ஸ்டாக் ஐட்டம், குவான்டிட்டி, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி. ஸோ இதுதான் வந்து நம்ம நார்மலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒன்ஸ் இது ப்ரிப்பேர் பண்ண உடனே அடுத்தது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பாட்டம்ல ப்ரொவைட் ஜிஎஸ்டி இவே பில் டீடைல்ஸ்னு இருக்கா? எஸ். ஸோ அந்த டிவைட் அந்த இவே பில் டீடைல்ஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ், வி ஆர் கோயிங் டு கிவ் த கம்ப்ளீட் டீடைல்ஸ்.
ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா எஸ் கம்ப்ளீட் டீட்டெயிலையும் வந்து நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், ஃப்ரம் அட்ரஸ் கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கோமான்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஃப்ரம் அட்ரஸ்ல என்ன இருக்கு, அட்ரஸ் 1 டைப் பண்ணிட்டோம், பின்கோடு டைப் பண்ணிட்டோம், பிளேஸ் டைப் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஆக்சுவல் ஸ்டேட் டைப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2ல என்னென்னலாம் டைப் பண்ணியிருக்கோம், அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, பின்கோடு, பிளேஸ், ஆக்சுவல் ஸ்டேட், இது எல்லாமே நம்ம டைப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பின் டு பின் டிஸ்டன்ஸ்னு சொல்லி கேட்குது இல்லையா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணி ஆகணும், நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி எஸ் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல போய் செக் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து கிலோமீட்டர் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். பட் இப்போ இந்த லேட்டஸ்ட் ரிலீஸ் 5.1 நீங்க யூஸ் பண்றீங்கன்னாக்கா இந்த கிலோமீட்டரை வந்து நீங்க மேனுவலா அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இவே பில் ஜென்ரேட் பண்ணும்போது போர்ட்டல்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காவே அது ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த பின் டு பின் டிஸ்டன்ஸை நான் பிளாங்கா விட்டுறேன். விட்டுட்டு நான் என்ன பண்றேன், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ரோடுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன், வெஹிக்கிள் நம்பரையும் நான் டைப் பண்றேன். எஸ் ரெகுலர் கொடுத்தாச்சா, அப்படியே என்டர் ப்ரெஸ் பண்ணி வவுச்சரை சேவ் பண்றேன். ஸோ வவுச்சரை சேவ் பண்ணும் போது என்ன ஆகும்னாக்கா எஸ் டு யூ வாண்ட் டு சென்ட் வவுச்சர் டீடைல்ஸ் ஃபார் இவே பில் ஜென்ரேஷன் கேட்குது. ஸோ நான் இந்த சேல்ஸ் இன்வாய்ஸை வந்து நான் சேவ் பண்றேன். அந்த சேல்ஸ் இன்வாய்ஸை சேவ் பண்ணும்போது என்ன கேட்குது, இவே பில் ஜென்ரேட் பண்ணுமான்னு கேட்குது, எஸ் ஆர் நோ. ஸோ நான் இப்போ எஸ்ன்னு கொடுத்த உடனே என்ன ஆகும்னாக்கா எனக்கு இவே பில் வந்து ஜென்ரேட் ஆகிடும். எஸ் எஸ் இவே பில் generated successfully. Pin to pin distance and other details are updated in the transaction. So எனக்கு இவே பில்லும் ஜென்ரேட் ஆயிடுச்சு, இந்த கிலோமீட்டர் டீடைல்ஸ்லாம் கூட எனக்கு என்ன ஆயிருக்கு, எஸ் என்னோட டாலியில வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியா வந்து நம்மளால செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதை எப்படி செக் பண்ணி பார்க்கலாம், நம்மளோட டாலியில இருந்து ஸோ இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த டாலியில அந்த வவுச்சரை ஓப்பன் பண்ணிட்டு இவே பில் எஸ்ன்னு கொடுக்குறோமா, எஸ் அந்த இவே பில் எஸ்ன்னு கொடுத்த உடனே இவே பில் நம்பர் நமக்கு அப்டேட் ஆயிருக்கா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் நமக்கு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி பிரிண்ட்ல போயிட்டு பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன ஆகும்னாக்கா ஃபர்ஸ்ட் பேஜில் இன்வாய்ஸும் செகண்ட் பேஜில் வந்து உங்களுக்கு இவே பில்லும் நமக்கு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த லேட்டஸ்ட் ரிலீஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம தனித்தனியாக கிலோமீட்டர்லாம் கால்குலேட் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நிறைய வாட்டி நம்ம கிலோமீட்டர் கொடுக்கும்போது டிஸ்டன்ஸ் இஸ் டூ ஐன்னு வரும், டிஸ்டன்ஸ் இஸ் டூ லோன்னு வரும். பட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னாக்கா உங்களோட பின்கோடு வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும். நீங்கள் பின்கோடை தப்பாக கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே ஜென்ரேட் பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் தப்பாக கொடுத்த பின்கோடுக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் ஆகி அது அப்டேட் ஆகிடும். ஸோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்ரஸ் கரெக்டாக இருக்கா, பின்கோடு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி என்ன பண்ணுங்க, ஃபுல்லாக கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, எஸ். ஸோ கிலோமீட்டர் டீடைல்ஸை என்டர் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண முடியும், வி கேன் ஏபிள் டு ஜென்ரேட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னாக்கா பல்கா ஜென்ரேட் பண்ண முடியுமா இவே பில்லனாக்கா, எஸ் பல்காவும் நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ பல்கா ஜென்ரேட் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணுறது, ஸோ எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு சென்ட் ஃபார் இவே பில்னு கொடுத்தீங்கன்னாக்கா நமக்கு என்னென்னலாம் பெண்டிங்கில் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் 3 இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், 3 இன்வாய்ஸ்க்குமே வந்து பெண்டிங்கில் இருக்கு. ஸோ இதுக்கு எல்லா இன்வாய்ஸுமே ஜென்ரேட் பண்ணோம்னாக்கா சென்டுன்னு கொடுத்தா போதும், எல்லா இன்வாய்ஸுமே நமக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா, இல்லை ஏதாவது ஒரு இன்வாய்ஸ்க்கு மட்டும்தான் ஜென்ரேட் பண்ணோம்னாக்கா அந்த இன்வாய்ஸை மட்டும் என்ன பண்ணலாம், ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எஸ் நீங்க செலக்டே பண்ணல, எல்லாத்துக்கும் ஜென்ரேட் பண்ணணும்னாக்கா எதையுமே செலக்ட் பண்ணாம நீங்க வெறும் சென்ட்னு கொடுத்தாவே போதும். எஸ் எல்லா இன்வாய்ஸ்க்கும் சேர்த்து நமக்கு இவே பில் ஜென்ரேட் ஆகிடும். எஸ் ஃபார் இவே பில் ஜென்ரேஷன் டு யூ வாண்ட் டு கண்டினியூ, எஸ். ஸோ டோட்டலாக 3 டாக்குமெண்ட்டை கொடுத்துருந்தோம்ல, இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ இந்த 3 இன்வாய்ஸ்க்கும் 1 by 1 நமக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிடும். எஸ் எக்ஸ்சேஞ்சிங் டேட்டா வித் இவே பில் சிஸ்டம்
ஃபார் ஜென்ரேஷன் ஒன் ஆஃப் 3 டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ்க்கான இவே பில் நமக்கு ஜென்ரேட் ஆகுது. ஒன்ஸ் அது முடிச்சோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் 3 எஸ் செகண்ட் இன்வாய்ஸ்க்கான இவே பில் வந்து நம்ம இப்போ ஜென்ரேட் பண்றோம். எஸ் செகண்ட் இன்வாய்ஸும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் இன்வாய்ஸ்க்கான இவே பில் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகுது. ஸோ நம்ம பல்கா ஜென்ரேட் பண்ணோம்னா எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு சென்ட் ஃபார் இவே பில்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பல்கா நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். எஸ் இவே பில் ஜென்ரேட்டட் கவுண்ட் வந்து 3 numbers. Press any key to continue. இப்போ நம்ம இந்த டீடைல்ஸ் ஜென்ரேட் ஆனதுல எங்க போய் பார்க்கலாம், இவே பில் ரிப்போர்ட். எஸ் கோ டுல போயிட்டு இவே பில்னு டைப் பண்ணி இவே பில் ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா இவே பில் ஜென்ரேட்டர்னு இருக்கா, அது உள்ள பாத்தீங்கன்னா இந்த 3 இன்வாய்ஸும் எனக்கு அப்டேட் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு இன்வாய்ஸா ஓப்பன் பண்ணி நீங்க பிரிண்ட் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இவே பில் நம்பர் அப்டேட் ஆயிருக்கும். பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பேஜில் இன்வாய்ஸும் செகண்ட் பேஜில் நமக்கு இவே பில்லும் சேர்ந்து நமக்கு அப்டேட் ஆகும். ஸோ இண்டிவிஜுவலாகவும் நம்ம இவே பில்லை ஜென்ரேட் பண்ண முடியும், பல்காவும் நம்மளால என்ன பண்ண முடியும், இவே பில்லை வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ கிலோமீட்டரும் அப்டேட் ஆயிருக்கு, இவே பில் நம்பரும் நமக்கு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவே பில்லை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இவே பில்லை ஜென்ரேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சார் இப்போ எனக்கு வந்து டாலிலேருந்து நாங்கள் இவே பில் போடலை, நாங்கள் வந்து வேற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், அந்த சாஃப்ட்வேர்லேருந்து இவே பில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இல்லை சார் எங்களுக்கு வந்து டாலிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணல, நாங்கள் டைரெக்டாக போர்ட்டலில் போய் இவே பில்லை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனில் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ண இவே பில்லை நம்மளால ஃபெச் பண்ணி எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா எஸ் வி கேன் ஃபெச் த டீடைல். ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி நம்மளால எடுத்துக்க முடியும். சரி, ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ண இவே பில்லை நம்மளால ஃபெச் பண்ணி எடுக்கிறது எப்போ எடுக்கலாம்னாக்கா இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இவே பில் ஆக்டிவா இருக்கணும். அந்த இவே பில் ஆக்டிவா இருந்ததுனாக்கா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும், எஸ் வி கேன் ஏபிள் டு ஃபெச் த டீடைல். அந்த இவே பில் ஆக்டிவா இல்லைனாக்கா அது பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சரி, இன்னைக்கு காலையில நான் இவே பில் போர்ட்டல்ல போயிட்டு ஒரு இவே பில் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இது நாளைக்கு நைட் வரைக்கும் ஆக்டிவா இருக்கும். அந்த இவே பில்லோட வேலிடிட்டி பீரியட் நாளைக்கு மிட் நைட்டு 11:59 வரைக்கும் இருக்கும். நீங்க அது வேலிடா ஆக்டிவா இருக்கும்போது என்ன பண்ணலாம், அந்த இவே பில் டீடைலை நம்ம டாலிலையும் நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஜென்ரேட் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணதை நம்ம டாலிலையும் அப்டேட் பண்ணிக்கலாம். இதே நான் போன மாசம் ஒரு இவே பில் ஜென்ரேட் பண்ணேன் சார், அது முடிஞ்சிச்சு, மெட்டீரியல்லாம் டெலிவரி பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு, அந்த இவே பில்லும் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, டேட் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த இவே பில்லை எடுத்து நம்மளால டாலி உள்ள அப்டேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னாக்கா முடியாது. ஸோ எந்தெந்த இவே பில் நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ வித் ஹெல்ப் ஆஃப் அதர் சாஃப்ட்வேர் ஆர் வித் த ஹெல்ப் ஆஃப் போர்ட்டல் மூலமாவோ இல்லை வேற ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியோ நீங்க இவே பில் ஜென்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இவே பில் ஆக்டிவா இருந்ததுனாக்கா எஸ் வி கேன் ஃபெச் த டீடைல்ஸ் இன் த டாலி. சரி, அது எப்படி ஃபெச் பண்றது, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இவே பில் ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்றேன். இந்த இவே பில் ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும், பெண்டிங் தான் இருக்கும் இல்லையா. எஸ் பெண்டிங்னு இருக்கான்னு பார்க்குறேன். எஸ் பெண்டிங்ல ஒரே ஒரு இன்வாய்ஸ் இருக்கு, அதை என்டர் ப்ரெஸ் பண்றேன். எஸ் இப்போ இந்த இன்வாய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம போர்ட்டல்ல போய் நான் டைரக்டா ஜென்ரேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, போர்ட்டல்ல ஜென்ரேட் பண்ண அந்த இவே பில் டீடைலை நம்ம டாலியில வந்து அப்டேட் பண்ண முடியுமானாக்கா எஸ் வி கேன் அப்டேட் இன் த டாலி. ஸோ என்ன பண்ண போறோம், ஸோ அந்த இன்வாய்ஸை செலக்ட் பண்றேன், ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா கெட் இவே பில் இன்ஃபோன்னு இருக்கும். எஸ் கெட் இடபிள்யூபி இன்ஃபோன்னு இருக்கா, அந்த கெட் இடபிள்யூபி இன்ஃபோவை நான் கிளிக் பண்றேன். டு யூ வாண்ட் டு கெட் இவே பில் டீடைல்னு கேட்குது, எஸ்ன்னு கொடுக்குறேன். எஸ் இவே பில் டீடைல்ஸ் ஹஸ் பீன் அப்டேட்டட் இன் அவர் டிரான்சாக்ஷன்.
ஸோ இந்த இவே பில் டீடைல் என்ன இருக்கு, நமக்கு டிரான்சாக்ஷன்ல அப்டேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வருது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பில்லு வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க அப்டேட் ஆயிருக்கும். எஸ். ஸோ வாட் எவர் த இவே பில் ஜென்ரேட்டட், தட் இவே பில் வில் பி அப்டேட்டட் இன் அவர் டிரான்சாக்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நம்ம டிரான்சாக்ஷன் வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ நீங்க போர்ட்டல்ல இருந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல வேற சாஃப்ட்வேர் மூலயமா ஜென்ரேட் பண்ணியிருந்தாலும் சரி, எஸ், எப்படி ஜென்ரேட் பண்ணியிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நமக்கு அப்டேட் ஆகிடும். எஸ், இவே பில் டீடைல்ல போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இவே பில் நம்பர் எல்லாமே நமக்கு இங்க அப்டேட் ஆயிடும். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னாலும் எஸ், இவே பில்லோட நம்மளால என்ன பண்ண முடியும், பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். எஸ், இவே பில் நம்பர் அப்டேட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல இன்வாய்ஸ் பை டிஃபால்ட்டா வந்துடும். செகண்ட் பேஜ்ல எஸ், இவே பில் டீடைலும் நமக்கு அப்டேட் ஆயிடும். எஸ், ஸோ இந்த மாதிரி சினாரியோலையும் நம்ம டேலில இருந்து என்ன பண்ணலாம், எஸ், we can able to generate the e-way bill. சரி, இப்போ அடுத்த சிச்சுவேஷனை பார்ப்போம், சினாரியோ பார்ப்போம். சார், இப்போ நாங்க வந்து கொரியர்ல அனுப்ப போறோம் சார், இல்ல வேற ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் மூலயமா அனுப்ப போறோம் சார், இல்ல சார் நாங்க பஸ் சர்வீஸ் மூலயமா அனுப்ப போறோம். ஸோ நான் இப்போ ஒரு வண்டியில அனுப்ப போறேன்னாக்கா அந்த வண்டி நம்பர் எனக்கு தெரியணும் எப்போ, இவே பில் ஜென்ரேட் பண்றதுக்கு. சப்போஸ் எனக்கு அந்த வண்டி நம்பர் தெரியல, ஓகே, ஏன்னா கொரியர்ல அனுப்ப போறோம். ஸோ கொரியர் பர்சன் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஈவினிங்ல வந்து அவங்க வண்டியில லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் எனக்கு எந்த வண்டியில ஏத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியுமா சிச்சுவேஷன்லனாக்கா, எஸ், வி கேன் ஜென்ரேட். என்ன பண்ண போறோம்னாக்கா, அந்த இவே பில்ல வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் அட்ரஸ், டு அட்ரஸ், கிலோமீட்டர், இதெல்லாம் வந்து நம்ம பார்ட் ஏன்னு சொல்றோம். பார்ட் பின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் நம்பரை என்டர் பண்றது தான் பார்ட் பி. இந்த பார்ட் பி எனக்கு தெரியாதுனாக்கா பார்ட் ஏவை மட்டும் ஃபில்அப் பண்ணிட்டு யார் மூலயமா அனுப்ப போறோமோ அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஐடியை மட்டும் நம்ம கொடுத்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு வண்டி நம்பர் தெரியும்னாக்கா அந்த வண்டி நம்பரை மறுபடியும் என்னால அப்டேட் பண்ணிக்கவும் முடியும். எஸ், அதுதான் நம்ம எப்படி அப்டேட் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், வவுச்சர்ல ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாவே என்டர் பண்றேன். எஸ், ஸோ ஸ்டாக் ஐட்டம் செலக்ட் பண்ணி குவான்டிட்டிலாம் என்டர் பண்றேன். ஜிஎஸ்டி எல்லாமே கால்குலேட் ஆயிடுது. இப்போ இவே பில் எஸ்ன்னு கொடுக்குறேன் இல்லையா, ஸோ இங்க ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு எனக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியும்னாக்கா அந்த டீடைல் வரைக்கும் நான் என்டர் பண்ணி முடிச்சிடறேன். ஒன்ஸ் அந்த டீடைல் ஃபுல்லா என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே வந்து பாத்தீங்கன்னா பார்ட் பி டீடைல் இருக்கா, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், வெஹிக்கிள் நம்பர், வெஹிக்கிள் டைப், இது எதையுமே நம்ம ஃபில்அப் பண்ணக்கூடாது. இது எதையுமே என்ன பண்ணக்கூடாது, ஃபில் பண்ண கூடாது. அதை ஃபில் பண்ணாம மற்ற டீடைல்ஸை மட்டும் கொடுத்துட்டு, அதாவது பார்ட் ஏ ஃபுல்லா நம்ம ஃபில்அப் பண்ணிடுறோம், பார்ட் பி வந்து நம்ம எதையுமே ஃபில்அப் பண்ண போறது கிடையாது. ஸோ நான் என்ன பண்றேன், அப்படியே என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டே வரேன். நாட் அப்ளிகபிள் கொடுத்தோன்னு வெளில வந்துருச்சா, எஸ், அக்செப்ட், எஸ், டு யூ வாண்ட் டு ஜென்ரேட், எஸ் கொடுக்குறேன். எஸ், இவே பில் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இவே பில் ரிப்போர்ட்ல போய் பார்த்தா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா, இவே பில் ஜென்ரேட்டட் வித்தவுட் பார்ட் பின்னு எனக்கு அப்டேட் ஆயிருக்கும். எஸ், இவே பில் ரிப்போர்ட்டை ஓபன் பண்றேன். ஸோ இவே பில் ஜென்ரேட்டட் வித்தவுட் பார்ட் பின்னு எனக்கு அப்டேட் ஆயிருக்கா. ஏன்னா பார்ட் பின்னா என்னது, பார்ட் பின்னு வெஹிக்கிள் நம்பரை கொடுக்கறது. ஸோ வெஹிக்கிள் நம்பர் இல்லைன்னு தலை இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் வித்தவுட் பார்ட் பின்னு சொல்லி நமக்கு இங்க அப்டேட் ஆயிருக்கு. சரி, நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். மெட்டீரியல் வந்து கொரியர் பர்சன் கிட்ட கொடுத்துட்டேன், இல்லை இந்த மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்போர்ட்டர் கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க வெஹிக்கிள்ல லோட் பண்ணுவாங்க. லோட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வண்டி நம்பர் தெரியும். இப்போ நம்மளால வண்டி நம்பரை தனியா அப்டேட் பண்ண முடியுமா? எஸ், வி கேன் அப்டேட் த வெஹிக்கிள் நம்பர். சரி, அதை எப்படி என்டர் பண்றது, அந்த போய் அந்த இன்வாய்ஸை செலக்ட் பண்ணுங்க. அப்டேட் பார்ட் பின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. எஸ், இந்த ஸ்கிரீன்ல வந்து மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். ஸோ அப்டேட் பார்ட் பின்னு கொடுக்குறேன். எஸ், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ரோடுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல போயிட்டு ரோடுன்னு நம்ம செலக்ட் பண்ணி இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஸோ ரோடுன்னு செலக்ட் பண்ணணும், வெஹிக்கிள் நம்பர் என்டர் பண்ணணும், அதே மாதிரி வெஹிக்கிள் டைப் வந்து ரெகுலர்னு செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா பார்ட் பி டீடைல்ஸ் வந்து என்ன ஆகும், நமக்கு அப்டேட் ஆயிடும். ஸோ இது எங்க போய் பண்றோம், இந்த இவே பில் ரிப்போர்ட்ல போயிட்டு தான் நம்ம அப்டேட் பண்ண போறோம். சரி, பார்ட் பியை நம்ம தனியா அப்டேட் பண்றோம். சார் இவே பில்ல வந்து நாங்க தப்பா ஜென்ரேட் பண்ணிட்டோம், இல்ல கிலோமீட்டரை பின்கோடு வந்து தப்பா என்டர் பண்ணதால வேற ஒரு கிலோமீட்டர் எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு, அந்த இவே பில்ல கேன்சல் பண்ண முடியுமானாக்கா எஸ், கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணணும்னாக்கா என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் நிறைய பேருக்கு மைண்ட் செட் என்ன இருக்குனாக்கா இன்வாய்ஸ் மாதிரியே 24 ஹவர்ஸ்க்குள்ள கேன்சல் பண்ணலாம் மைண்ட் செட் இருக்கு. ஸோ இன்வாய்ஸ்க்கு மட்டும்தான் 24 ஹவர்ஸ் டைமிங் இருக்கு. இவே பில்லை பொறுத்த வரைக்கும் அந்த இவே பில் மிஸ்டேக் ஆயிடுச்சுனாக்கா வித்தின் 8 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க கேன்சல் பண்ணணும். 8 ஹவர்ஸ்க்கு மேல போயிடுச்சுனாக்கா வி கேனாட் கேன்சல் த இவே பில். ஸோ ஒரு இவே பில்லை கேன்சல் பண்ணணும்னா இமீடியட்டா கேன்சல் பண்ணும், ஆர் வித்தின் ஜென்ரேட் பண்ண டைம்ல இருந்து 8 ஹவர்ஸ்க்குள்ள அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேல போயிடுச்சுனாக்கா வி கேனாட் ஏபிள் டு கேன்சல் த இவே பில். சரி, கேன்சல் பண்றதுக்கு என்ன ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி தான் இவே பில் ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்றோம், அதுல ஜென்ரேட்டர்னு இருக்கு இல்லையா, அது உள்ள போறேன், எந்த இன்வாய்ஸை கேன்சல் பண்ணுமோ அந்த இன்வாய்ஸை போய் செலக்ட் பண்றேன். ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா கேன்சல் இவே பில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இருக்கு கேன்சல் இவே பில், இடபிள்யூபின்னு இருக்கா. எஸ், அந்த கேன்சல் இடபிள்யூபியை கிளிக் பண்றேன். என்ன ரீசனுக்காக கேன்சல் பண்றேன், ஆர்டர் கேன்சல். எஸ், ஆர்டர் கேன்சல்டு பை பார்ட்டின்னு சொல்லி கொடுத்துறோம். இந்த இடத்துல ரிமார்க்ஸும் கண்டிப்பா என்டர் பண்ணணும், ரீசனும் கண்டிப்பா செலக்ட் பண்ணணும். சார் நாங்க ரீசன் கொடுத்துட்டோம், ரிமார்க்ஸ் கொடுக்கல, கேன்சல் ஆகாது. சார் நாங்க ரீசன் செலக்ட் பண்ணல, ரிமார்க்ஸ் கொடுத்துட்டோம், கேன்சல் ஆகாது. எரர் தான் நமக்கு அப்டேட் ஆகும். ஸோ ரீசனும் செலக்ட் பண்ணணும், ரிமார்க்ஸும் செலக்ட் பண்ணணும். ஸோ இதை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணியாச்சா. செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ என்டர் ப்ரெஸ் பண்றேன், அக்செப்ட், எஸ். இப்போ இம்மீடியட்டா என்ன பண்ணணும், எக்ஸ்சேஞ்சை கிளிக் பண்ணி சென்ட் ஃபார் இவே பில்னு கொடுக்கணும். ஏன், நான் இப்போ கேன்சல் பண்ணது என்னோட டேலியில தான் கேன்சல் ஆயிருக்கு. டேலி வந்து என்ன இருக்கு, டேலியில மட்டும்தான் இப்போ கேன்சலேஷன் சொல்லி அப்டேட் ஆயிருக்கு. இந்த கேன்சலேஷனை நம்ம என்ன பண்ணணும், போர்ட்டல்ல போய் அப்டேட் பண்ணணும் இல்லையா. ஸோ எக்ஸ்சேஞ்சை கிளிக் பண்ணி சென்ட் ஃபார் இவே பில்னு கொடுக்குறேன். எஸ், ஃபார் இவே பில் கேன்சலேஷன் கேட்குது. சென்ட்னு கொடுத்தாக்கா என்ன ஆகும், எஸ், போர்ட்டல்ல போயிட்டு இவே பில் வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும். எஸ், இப்படிதான் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா இவே பில் கேன்சல் பண்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இவே பில் கேன்சல்டுல ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்வாய்ஸ் போய் அப்டேட் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் த பர்பஸ். ஸோ நம்ம இவே பில் ஜென்ரேட் பண்ணோம்னாக்கா இண்டிவிஜுவலா ஜென்ரேட் பண்ண முடியும், பல்கா ஜென்ரேட் பண்ணணும்னா பல்கா ஜென்ரேட் பண்ண முடியும். சப்போஸ் நான் வேற சாஃப்ட்வேர்ல ஜென்ரேட் பண்ணியிருந்தேனாக்கா கெட் இவே பில் டீடைல்னு சொல்லி அந்த டீடைலை எடுத்து என்னோட டேலியில அப்டேட் பண்ணிக்க முடியும். எக்ஸ் அப்டேட் பண்ண, அதாவது வித்தவுட் பார்ட் பி யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண முடியுமா, எஸ், வெஹிக்கிள் நம்பர் கொடுக்காம ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். எஸ், ஃபைனலா நம்ம என்ன பார்த்தோம், கேன்சலேஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். எஸ், ஸோ இது எல்லாமே இவே பில்ல பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். நெக்ஸ்ட், ஒரு இவே பில் வந்து நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், ஜென்ரேட் பண்ணிட்டு வெஹிக்கிளும் லோட் பண்ணியாச்சு, வெஹிக்கிளும் போக ஆரம்பிச்சிச்சு. சப்போஸ் வெஹிக்கிள் வந்து எனக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இந்த பிரேக் டவுன் ஆன வெஹிக்கிள் வந்து நான் வேற வண்டியில மாத்த போறேன், இல்ல சார் அதே வண்டியில தான் அனுப்ப போறோம், வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு போறதுக்கு லேட் ஆகுது, ஸோ அதுக்குள்ளேயே அந்த இவே பில் டீடைல் எக்ஸ்பைரி ஆயிடும். ஸோ என்ன பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும், அந்த இவே பில்லை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். எஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ஒரு இவே பில்லோட வேலிடிட்டியை எப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றது. எஸ், இங்கேயும் வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஒரு இவே பில்லை எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இவே பில்லோட எக்ஸ்பைரி டேட் எப்போ முடியுதோ, வேலிடிட்டி டேட் எப்போ முடியுதோ அந்த டேட்ல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் 8 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணி ஆகணும்னாக்கா அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 8 ஹவர்ஸ்க்குள்ள
நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். சரி, இப்போ நாளைக்கு நைட்டு 11:59 என்னோட இவே பில் எக்ஸ்பைரி ஆகுது. அப்போ நான் எப்போ இந்த இவே பில்லை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னாக்கா, நாளைக்கு ஈவினிங் 4:00 இருந்து ஆரம்பிச்சு, நாளைக்குன்னா என்னது, சாட்டர்டே. எஸ், சாட்டர்டே ஈவினிங் 4:00 இருந்து ஆரம்பிச்சு சண்டே மார்னிங் 8:00 இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சார் நாளைக்கு ஒரு 10 மணிக்கு சண்டே வந்து ஒரு 10 மணிக்கு பண்ணலாமான்னாக்கா பண்ண முடியாது. ஏன்னா இவே பில் என்ன இருக்கும், நாளைக்கு நைட்டே வந்து எக்ஸ்பைரி ஆயிடும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 8 ஹவர்ஸ்க்குள்ள எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னாக்கா எஸ் வி கேன் எக்ஸ்டெண்ட் த இவே பில். ஸோ அதை எக்ஸ்டெண்ட் வந்து நம்ம எப்படி பண்றது? ஸோ ஏற்கனவே ஜென்ரேட் பண்ண இவே பில்லை ஓப்பன் பண்றேன். ஏன்னா ஏற்கனவே ஜென்ரேட் பண்ணியிருந்தா தான் நம்ம அதை வந்து என்ன பண்ண முடியும், எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ ஏற்கனவே ஜென்ரேட் பண்ண இவே பில்லை செலக்ட் பண்றேன். ஸோ எந்த இன்வாய்ஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுமோ அந்த இன்வாய்ஸை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் இவே பில்னு இருக்கா, எக்ஸ்டெண்ட் இவே பில்னு கொடுக்குறேன். ஸோ இங்க இந்த டீடைல்ஸ் கொடுக்கணும். ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர், இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு, ரோடு வழியா போகுதா, எந்த வண்டி, எஸ் வண்டி மாத்தி இருந்தானாக்கா புது வண்டியோட நம்பர் நம்ம இங்க என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெஹிக்கிள் டைப் ரெகுலர். அட்ரஸ் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் பின்கோடு கண்டிப்பா டைப் பண்ணணும். இப்போ கரண்டா வண்டி எந்த இடத்துல நிக்குதோ அந்த லொகேஷனோட பின்கோடு, அந்த பின்கோடோட ஏரியா நேம். எஸ், அது எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணணும். மறக்காம இங்க ரீசனும் ரிமார்க்ஸும் நம்ம டைப் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன், அதர்ஸ்ன்னு கொடுத்துட்டு வெஹிக்கிள் ப்ரோக் டவுன் சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். எஸ், ஸோ இந்த இடத்துக்கு நம்ம கேன்சல் பண்ணும்போது எப்படி ரிமார்க்ஸ் ரீசன் செலக்ட் பண்றோமோ அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணும் போதும் ரிமார்க்ஸும் ரீசனும் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணி ஆகணும், செலக்ட் பண்ணியே ஆகணும். எஸ், ரீசனும் கொடுத்துட்டேன், ரிமார்க்ஸும் கொடுத்துட்டேன்னா என்டர், அக்செப்ட், எஸ். எஸ், இப்போ நம்ம டாலியில் அப்டேட் பண்ணிட்டோமா, எக்ஸ்சேஞ்சை கிளிக் பண்ணி சென்ட் ஃபார் இவே பில்னு கொடுத்தா ஃபார் இவே பில் எக்ஸ்டென்ஷன் சொல்லி கேட்கும். எஸ், சென்ட்னு சொல்லி கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இவே பில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னாலும் நம்ம டாலில இருந்து என்ன பண்ணலாம், we can able to extend the இவே பில். ஸோ அதே இவே பில் ரிப்போர்ட்ல போய் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும், டேட்டாஸ் வந்து அந்த இவே பில் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட், ஜென்ரேட்டிங் இவே பில் ஃபார் எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன். எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன் என்னது, எஸ் வேற ஒரு கண்ட்ரிக்கு நான் அனுப்ப போறேன். சார் நாங்க சிங்கப்பூருக்கு சேல்ஸ் பண்றோம் சார். ஓகே, இவே பில் சிங்கப்பூர் வரைக்கும் ஜென்ரேட் பண்ண முடியுமானாக்கா முடியாது. ஏன்னா இவே பில் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் த இந்தியன் பவுண்டரிஸ். ஸோ இந்தியா விட்டு வெளியில போகும்போது நம்மளால இவே பில் ஜென்ரேட் பண்ண முடியாது. அப்போ ஜென்ரேட் பண்ண வேண்டாமானாக்கா ஜென்ரேட் பண்ணணும். ஸோ நீங்க அந்த மெட்டீரியலை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போக போறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிங்கப்பூருக்கு அனுப்பணும். ஸோ என்னோட ஆஃபீஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு போகும், எஸ் என்னோட ஆஃபீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஏர்போர்ட் மூலியமா அனுப்ப போறேன்னா ஏர்போர்ட் வரைக்கும் போகும். இல்லை நான் ஷிப்ல அனுப்ப போறேன்னாக்கா என்னோட ஆஃபீஸ்ல இருந்து அந்த ஹார்பர் வரைக்கும் போகும். கரெக்டா? ஸோ அது வரைக்கும் நம்ம இவே பில்ல வந்து ஜென்ரேட் பண்ணா போதும். பிகாஸ் இட் வில் நாட் சப்போர்ட் த அதர் கண்ட்ரி. ஸோ நான் சிங்கப்பூர்னு கொடுத்துட்டு சிங்கப்பூருக்கு வரைக்கும் நம்ம இவே பில்ல ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்தியன் பவுண்டரியில அந்த மெட்டீரியல் கடைசியா போய் சேரக்கூடிய இடம் இந்தியன் பவுண்டரியன் பொறுத்த வரைக்கும் எஸ் அது ஏர்போர்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஹார்பரா இருக்கலாம். ஸோ அந்த அட்ரஸை நம்ம கொடுத்து ஷிப் டூல என்ன பண்ணணும், அந்த அட்ரஸை மட்டும் கொடுத்து நம்ம இவே பில்ல ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ இந்த எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன்லையும் ஜென்ரேட் பண்ணலாம்னு சொல்றது இந்த லேட்டஸ்ட் ரிலீஸ்ல வந்திருக்கிற அப்டேட். ஸோ என்ன பண்ண போறோம், எஸ் வவுச்சர், சேல்ஸ் வவுச்சர், ஸோ பார்ட்டி நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பார்ட்டி நேம் வந்து துபாய்னு சொல்லி கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ என்ன மெட்டீரியலோ அந்த ஸ்டாக் ஐட்டமை செலக்ட் பண்ணியாச்சு, ஜிஎஸ்டியை கொடுத்தாச்சு. ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போறோம்,
ஃப்ரம் டீடைல் நம்ம அட்ரஸ் கொடுத்தாச்சு. டு டீடைல எங்க கொடுக்கணும்? துபாய் அட்ரஸ் கொடுக்கணுமானாக்கா துபாய் அட்ரஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. துபாய் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இவே பில்லே ஜென்ரேட் ஆகாது. ஸோ நான் எப்படி அனுப்ப போறேன்? ஃப்ளைட்ல அனுப்ப போறேன் சார். ஸோ அந்த ஏர்போர்ட் அட்ரஸ் வரைக்கும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்? எஸ், ஏர்போர்ட் அட்ரஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எஸ், என்டர். ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ரோடு, வெஹிக்கிள் நம்பர், அதுக்கப்புறம் ரெகுலர். இதை செலக்ட் பண்றோம். அக்செப்ட், எஸ்ன்னு கொடுக்குறோம். Do you want to generate e-way bill? Yes. So மெட்டீரியல் துபாய்க்கு போக வேண்டிய மெட்டீரியல், பட் இவே பில் எது வரைக்கும் ஜென்ரேட் ஆயிருக்கும்? எஸ், இந்தியன் ஏர்போர்ட் வரைக்கும் தான் நம்மளால இவே பில்லை வந்து நம்மளால ஜென்ரேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த இவே பில்லை எஸ்ன்னு கொடுத்து நம்ம இங்கேயே கூட செக் பண்ணிக்கலாம். எஸ், இவே பில் நம்பர் அப்டேட் ஆயிருக்கு, கிலோமீட்டரும் எனக்கு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ ரிலீஸ் 5.1 யூஸ் பண்றதோட அட்வான்டேஜ் இதுதான். எஸ், இவே பில் ஜென்ரேட் ஆயிருக்கா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லா எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷனுமே இவே பில்ல ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் என்ன பண்றோம்னாக்கா ஜாப் ஒர்க் ஆக்டிவிட்டி பண்றோம். எஸ், என்னோட மெட்டீரியலை வேற ஒரு கம்பெனிக்கு கொடுத்து அதை பாலிஷ் பண்றதோ இல்லை ரீஷேப்பிங் பண்றதோ பண்ணிட்டு மறுபடியும் அந்த மெட்டீரியலை நம்மளே வாங்கிப்போம். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மெட்டீரியல் அவுட்டு, மெட்டீரியல் இன்னுன்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த மெட்டீரியல் அவுட்னு சொல்லும் போது மெட்டீரியல் வெளியில அனுப்புறோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியல் அவுட் வவுச்சருக்கு இவே பில்ல ஜென்ரேட் பண்ண முடியுமானாக்கா பண்ண முடியாது. பட் இந்த ரிலீஸ் 5.1ல இருந்து ஸோ யாரா இருந்தாலும் சரி என்ன பண்ணலாம்? எஸ், வி கேன் ஏபிள் டு ஜென்ரேட் இவே பில் ஃபார் த ஜாப் ஒர்க் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ. எஸ், ஜாப் ஒர்க்குக்கு தேவையான இவே பில்லையும் நம்மளால ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜாப் ஒர்க்குக்கு என்ன வவுச்சர் யூஸ் பண்ணுவோம்? மெட்டீரியல் அவுட் நான் அனுப்பணும்னாக்கா மெட்டீரியல் அவுட் யூஸ் பண்ணுவேன். ரிசீவ் பண்ணணும்னாக்கா மெட்டீரியல் இன் வந்து யூஸ் பண்ணுவோம். எஸ், அதே மெட்டீரியல் அவுட் வவுச்சருக்கே நம்ம என்ன பண்ணலாம்? வி கேன் ஏபிள் டு ஜென்ரேட் த இவே பில். ஸோ நான் என்ன பண்றேன்? ஒரு வவுச்சர் ஓப்பன் பண்றேன். ஸோ பார்ட்டி நேமு, ஆர்டர் நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆர்டர் நம்பர் செலக்ட் பண்ணா என்ன ஜாப் ஒர்க் கொடுக்க போறோமோ அந்த டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுறேன். டெஸ்டினேஷன் குடோன், எந்த இடத்துக்கு போக போதோ அந்த குடோன் நேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஜிஎஸ்டி மட்டும் கால்குலேட் பண்ணிக்கிறேன். கொடுத்தாச்சா? இவே பில் எஸ் ஆர் நோ, ஃப்ரம் அட்ரஸ் செக் பண்ணுறேன், டு அட்ரஸ் செக் பண்ணுறேன். எஸ், பிளேஸ் வந்து பிளாங்கா இருக்கக்கூடாது, பிளேஸ் வந்து டைப் பண்ணிடுறேன். எஸ், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ரோடு, எந்த வண்டியில் அனுப்ப போறோமோ அந்த வண்டி நம்பர். எஸ், சப்டைப் அது செலக்ட் பண்ணியாச்சா? எஸ். ஸோ இது எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு நம்ம எஸ்ன்னு கொடுத்தா போதும். எஸ், இந்த மெட்டீரியல் அவுட்டுக்கும் இவே பில் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். எஸ், ஸோ இவே பில் ஜென்ரேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ மெட்டீரியல் அவுட் வவுச்சர் அண்ட் மெட்டீரியல் இன் வவுச்சருக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்? we can able to generate the e-way bill directly from the tally prime. ஸோ tally primeல இருந்தே நம்ம பண்ண முடியும். ஸோ e-way bill நம்பர் அப்டேட் ஆகிடும், டிஸ்டன்ஸ் அப்டேட் ஆகிடும், கிலோமீட்டர் அப்டேட் ஆகிடும். எஸ், எல்லாமே நமக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்தாக்கா மெட்டீரியல் அவுட்டு. எஸ், ஃபர்ஸ்ட் பேஜில் மெட்டீரியல் அவுட்டுக்கான இன்வாய்ஸ் இருக்கு. செகண்ட் பேஜில் என்ன இருக்கு? எஸ், இவே பில் வித் கியூஆர் கோடு நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இதுதான் இந்த இவே பில் ஜென்ரேட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். இந்த அப்டேட்ஸ் தான் நமக்கு எதில் வந்திருக்குனாக்கா இந்த லேட்டஸ்ட் ரிலீஸ் 5.1ல வந்திருந்த அப்டேட். அதே மாதிரி நீங்க எந்த டீடைல்ஸ் செக் பண்ணணும்னாலும் எஸ், யூ ஆல்வேஸ் யூஸ் இவே பில் ரிப்போர்ட். இவே பில் ரிப்போர்ட் உள்ள போனீங்கன்னா ஜென்ரேட்டட்னு காமிக்கும், கேன்சல்டா கேன்சல்னு காமிக்கும், பெண்டிங்ல இருக்கா எஸ் பெண்டிங்ல இருக்குன்னு காமிக்கும். ஸோ என்ன ஸ்டேட்டஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து அந்த டீட்டெயில் வந்து கரெக்டாக நமக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து என்னது? இவே பில் சம்பந்தமான அப்டேட்ஸ். எஸ், ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்த கண்டென்ட். ஸோ இவே பில்லை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1, இண்டிவிஜுவலா நம்ம இவே பில்லை ஜென்ரேட் பண்ண முடியும். நம்பர் 2, எஸ், பல்கா நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும்.
நம்பர் 3, நான் போர்ட்டல்ல இருந்து நான் இவே பில்ல ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் சார். அந்த போர்ட்டல்ல ஜென்ரேட் பண்ண இவே பில்ல நம்ம டாலியில அப்டேட் பண்ண முடியுமா? எஸ், அப்டேட் பண்ண முடியும். சார் நாங்க பார்ட் பி இல்லாம இவே பில்ல ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ வண்டி நம்பர் பார்ட் பி அப்டேட் பண்ண முடியுமா? எஸ், அப்டேட் இவே பில் மூலமா பார்ட் பியை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், ஸோ கேன்சல் இவே பில். ஸோ கேன்சல் பண்ண முடியுமா? எஸ், வி கேன் கேன்சல் த இவே பில். பட் ஜென்ரேட் பண்ண டைம்ல இருந்து 8 ஹவர்ஸ்க்குள்ள என்ன பண்ணிருக்கணும்னாக்கா கேன்சல் பண்ணிருக்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? எஸ், வி கேன் ஏபிள் டு எக்ஸ்டெண்ட் த இவே பில். ஸோ நான் அனுப்புன வண்டி இன்னும் போய் சேரல, பட் வேலிடிட்டி பீரியட் முடிஞ்சிட போகுதுனாக்கா நம்ம வேலிடிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு எஸ் அதே இவே பில்லையே நம்மளால கண்டினியூ பண்ணிக்க முடியும். எஸ், எக்ஸ்டெண்ட் பண்ண. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம்? எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன். நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணலாம்? வி கேன் ஏபிள் டு ஜென்ரேட் இவே பில். ஸோ அதுக்கும் நம்ம இவே பில்லை வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலா நம்ம பார்த்தது ஜாப் ஒர்க் ஆக்டிவிட்டி. ஸோ ஜாப் ஒர்க்குக்கு சம்பந்தமா நம்ம ஏதாவது இவே பில் ஜென்ரேட் பண்ணோம்னாக்கா அந்த ஜாப் ஒர்க் சம்பந்தமாகவும் நம்மளால இவே பில்லை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வவுச்சர் என்னது? மெட்டீரியல் அவுட் வவுச்சர் அண்ட் மெட்டீரியல் இன் வவுச்சர். இதுதான் நம்ம யூஸ் பண்றது. இப்போ நம்ம பார்த்த செஷன்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இல்ல கிளாரிபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா கேளுங்க. நான் அந்த டவுட்ஸ் வந்து நான் கிளாரிஃபை பண்றேன். எஸ், யாருக்காவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ்? ஓகே சார், நல்லா புரிஞ்சிருச்சு சார். ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங் திஸ் செஷன். ஸோ இந்த செஷன் வந்து நம்ம இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். எஸ், ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார், தேங்க்யூ.